இமாம் காமினேனி அவர்கள் கொல்லப்பட்டார். இமாம் காமினேனி அவர்களுக்கு ஏக இறைவன் தான் அவரை பொருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலையும் சரி, தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, பல இஸ்லாமிய கட்சிகள், பல இஸ்லாமிய அமைப்புகள், இன்னும் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும், அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா கிடையாது. முழுக்க முழுக்க இமாம்கள் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காங்க, தலைமை தாங்குறாங்க, தலைமை தாங்குவாங்க. இது பல வரலாறுகள்ல, பல வரலாற்று சுவர்கள்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான தலைமைகள் மட்டும்தான் மிக மிக நீண்ட காலம் பயணிச்சிருக்காங்க. அது முகமது நபி அவர்கள் இஸ்லாத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம், முகமது நபிக்கு அப்புறம் வந்த சகாபாக்கள் இருந்தாலும் சரி, கலிபாக்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே குர்ஆனை கற்றறிந்து குர்ஆன் படி வாழ்ந்த எல்லாருமே குர்ஆன் பாதை காட்டின பாதையில் வாழ்ந்த இமாம்கள் தான். அத்தகைய இமாம்கள் வழியில தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. பல முரண்பட்ட கருத்துகள் இமாம்களுக்குள்ளே வரலாம். அல்லாவே சொல்லியிருக்கான், இமாம்களும் நரகத்துக்கு செல்வாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட இமாம்களை தவிர மற்ற எல்லா இமாம்கள் தலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இமாம் ஈரானுடைய அதிபர், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இமாம் காமினேனி கொல்லப்பட்டதற்கு முஸ்லிம் சமூகம் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கடுத்து வரக்கூடிய காலங்கள்லயும் இந்த மாதிரியான இமாம்கள் தான் தலைமை தாங்குவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். இன்னைக்கு ஒரு இமாம் இறந்திருக்காங்க, பல இமாம்கள் இன்னும் இருக்கிறாங்க போருக்கு.